உதயகுமார் உதயகுமார் கிட்ட இருந்து ஓனை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பாட்டு பாடாட்டி உனக்கு ஒன்னும் தண்டனை கொடுப்போம், 2 வருஷம் முடிஞ்சு ஒன்னும் உங்களுக்கு கொடுப்போம், நீங்க எப்ப பாட்டு பாடுற நிகழ்க்கோ அப்பதான் நான் அந்த தண்டனையை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆனா பொதுமக்களுக்கு தெரியல பாருங்க, ஏன் அந்த பாட்டு பாட மாட்டாருன்னு அவர் என்ன சொல்றாரு, நான் எப்படி கூட பாட முடியும், என் மனசு விடல. ஏன்னா இந்த மலேசியால இந்தியர்கள் நான் இவ்வளவு செஞ்சு பொலிட்டிக், அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் டிஏபி எல்லாம் 40 வருஷமா பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, எல்லாம் தூசி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கு, பேப்பரை கொடுத்ததெல்லாம் பார்லிமெண்ட்ல ஒன்றும் நடக்கல. ஆனா இந்த போராட்டம் பண்ணும் போது 25ஆம் தேதி இதெல்லாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க பார்க்கறாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுத்ததே இல்லை. எப்ப இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, நான் தான் முதல் ஆளு இந்த நாட்டில் நகரங்கள் படிக்கிறேன்னு அவர் சொன்னார். அது வரைக்கும் 2 வருஷம் மேல 2 வருஷம் போட்டாங்க, எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, என்னோட போராட்டம் இந்த இந்த மலேசியா இந்தியரோட மக்களோட போராட்டம், என்ன குறை இருக்கு இந்த நாட்டுல, எல்லாவையும் அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியும், ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அது எப்ப செய்யறாங்க அப்பதான் நானும் மாறுவேன். நான் தீவிரவாதி இல்லை, நானும் குத்தவாறு தமிழவங்க தான், சாதாரண இந்தியர் தான். ஆனா இந்த அரசாங்கம் செய்யறது நியாயம் இல்லை, அப்ப பாலிசி நியாயம் இல்லை, எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த மாதிரி தான் நான் ஜெயில இருந்து, நான் வருஷக்கணக்கில் இங்க இருந்து, இதுதான் அவங்க சாதிக்க பார்க்கணும், இது நான் ஜெயில இருந்துதான் இந்த புது வகையில உதவி அரசாங்கம் புது பாலிசி எடுத்து அரசாங்கம் பொதுமக்களுக்கு செய்யறேன்னா நான் இருக்கிறதுக்கு எனக்கு தயக்கமே இல்லைன்னு சொன்னார். ஆனா அதெல்லாம் எனக்கு என்ன காமிக்கிறாங்க, அந்த மாதிரி வீரர்கள் ரொம்ப குறைவு இந்த நாட்டு. நம்மளாம் வெளியே ரொம்ப தைரியமா பேசலாம், ஆனா அந்த உண்மையான போராட்டங்களை நீங்க ரெடி ஆகணும். நானும் உதயகுமாரும் 2005 அமெரிக்காவுக்கு போனோம். 1 மாசம் பயணத்துக்கு போனோம் பாருங்க. அங்க போகும்போதே எனக்கு அப்ப நானும் அவரை ரொம்ப கூட்டாளி, ரொம்ப நண்பரா வந்த போது அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் சொன்னார், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு பாருங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன்பா நீ கல்யாணம் பண்ண இல்ல, நான் செய்யற போராட்டம் ஒரு நாள் கண்டிப்பா என்னை பிடிச்சி உள்ளுக்கு வைப்பானுங்க, அப்ப என் பிள்ளைங்க என் மனைவி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன் பரவாயில்ல, நான் ஒண்டியா நாட்டுக்கு ஜெயில இருக்கிற பிரச்சனை இல்லை, ஆனா என் மனைவியும் பிள்ளையும் அந்த மாதிரி இருக்கிறது என்னால தாங்க பண்ண முடியாது. அதுக்குனாலும் நான் கல்யாணம் பண்ணாத இந்த நாட்டுல இந்தியர்களுக்குன்னு என்ன செய்ய முடியும் செஞ்சுட்டு அப்படியே நான் ஜெயில இருந்தாலும் தயங்கமே இல்லைன்னு அப்ப சொன்னாரு. அது 2005 நாங்க கடைசியா அமெரிக்காவை சுத்திட்டு வரும்போது ஹவாயில் வந்தோம். ஹவாயில் ஒரு பெரிய முருகர் கோயில் கட்டியிருக்காங்க பாருங்க. அப்ப எங்களுக்கு நேரம் இல்லை, அந்த ட்ரிப் வெளியே போக முடியாது பாருங்க. இருந்தாலும் அவர் சண்டை போட்டுக்கிட்டு நாங்க போய் அந்த முருகர் கோயில பார்த்து அந்த நிர்வாகிகளை பார்த்து என்ன நடந்துகிட்டு இருக்காங்க, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு அது போற அவ்வளவு விருப்பமா போனாரு. அவர் என்ன சொல்றாரு பாரு, இங்க இருக்கிற இந்த நாட்டுல எவ்வளவு சௌரியமா இருக்கு, ஏன் இந்த சலுகை நான் ஏன் தாய்நாட்டுல கொடுக்க மாட்டேன், நாங்க ஒன்னும் கேட்கல அரசாங்கத்திட்ட, என் கோயில உடைக்காத, என் பிரச்சனைக்கு வராத, எங்க கோயிலுக்கு நிலம் கொடு, இதுதானே கேட்கிறோம், இது கூட கொடுக்க முடியல இந்த அரசாங்கம். ஆனா அவர் என்ன டத்தோஸ்ரீ சாமிவேல் என்ன சொல்றாரு, இந்த கோயில் எல்லாம் அன்றைக்கு பேசும்போது சொல்றாரு, ஒரு மாதிரி ஜாடையில பேசுறாரு, கோயில் அங்கங்க கட்டிட்டாங்க. ஆனா உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, இது எங்க உரிமை, இது எங்க உரிமை, எங்க கோயில் கட்டினா உனக்கு என்ன, இது இந்தியரோட கோயில் கட்டுற இனம் தமிழவங்க, எங்க கட்டினாலும் என்ன பிரச்சனை, அரசாங்கம் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதே சரி. அவர் அன்னைக்கு வேற அந்த ஐஎஸ்ஐ இதுல என்ன சொல்றாருன்னா, 1957க்கு முந்தி எல்லா கோயிலும், சீன கோயிலும் சரி தமிழன் கோயிலும் சரி, மஸ்ஜித் அண்ட் சூரா எல்லாம் இடிகள் தான் இருந்துச்சு இந்த நாட்டுல. 1957க்கு அதுக்கு வெள்ளக்காரன் போயிட்டு போதுதான் மஸ்ஜித் அண்ட் சூரா மித்ததெல்லாம் லீகலைஸ் பண்ணாங்க. அது செய்யறதுக்கு யார் கோயிலுக்கு செய்ய முடியும்னு அவர் கேட்கிறார். அது நியாயமான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா? ஏன் அந்த அரசாங்கம் செய்ய முடியாது? செய்ய முடியும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
இப்ப எத்தனையோ இடத்துல வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலின்னு உள்ள இடத்துல இருக்கு. அதை உடைச்சிட்டு வேற கட்டடம் கட்ட பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு கம்பம் கரப்பையால என்ன அடைஞ்சது. நான் வந்து அன்னைக்கு பார்லிமெண்ட்ல கூட பேசினேன் அதை பத்தி. கோயில் போய் உடைக்கிறதும் கோயில் போறது கூட இந்து ஒண்டி தான் போனோம், மித்த யாரும் போகவே கூடாது. ஒரு 5 வருஷம் வந்து தஞ்சாவூர் மண்டான்ல ஒரு பெரிய கோயில் வந்து பெரிய பிரச்சனை போறேன். அப்ப வந்து போலீஸ்காரெல்லாம் உள்ளுக்கு வந்து இறங்கின போது நான் அவங்க பார்த்தேன் எல்லாம் சப்பாத்து போட்டுக்கலாம் உள்ளுக்கெல்லாம் போறாங்க. அப்ப நான் சொன்னேன் எப்படி இந்த கோயிலுக்கு நீங்களாம் வரீங்க, சப்பாத்தெல்லாம் போ பையா மஞ்சள் தூக்க. நான் சொன்னேன் அதுக்குன்னு இல்லை, நீ உன்னோட கடமையை நீ செய். ஆனா இதே வந்து நான் வேற இதுல செஞ்சா முடியுமா? கோயில்ல வந்து நாங்க எங்க கலாச்சாரம் எப்படி நீ அப்படி ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி இந்தியன் ஆபீசர் அனுப்புங்க. நீங்க இந்தியன் ஆபீசர் அனுப்பாத, உங்களுக்கு தெரியாத நீங்க சப்பாத்தெல்லாம் உள்ளுக்கு போட்டு வரீங்க, இது நியாயம் இல்லை. ஓ நீ எப்படி பேச முடியும் அப்படி. அந்த நேரத்தில் வந்து பேராக்ஸ்டேட் எக்ஸ்கோ அங்கத்தினர் ராஜு மாய்கா அங்கத்தினர் அங்க இருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, இதெல்லாம் சின்ன பிரச்சனை கூட பெருசா ஆக்காத. இந்த சின்ன பிரச்சனை சொல்லிதான் அவனுங்களெல்லாம் நம்ம வந்து தலை மேல ஏறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். இனாஃப் இஸ் இனாஃப், போதும் சொல்லி இந்த நாட்டில் வந்து ஒரு புதுமையா புது வழியில புது பாலிசி இந்த அரசாங்கம் எடுத்துட்டு வரணும். இந்தியர்கள் வந்து ஒன்னும் நல்ல முன்னேற்றத்துல வரணும். ஒன்னும் இந்தியர்கள் வந்து கல்வியிலையும் சரி மித்த வகையிலையும் சரி ஒன்னும் நல்ல வாழ்க்கையில வரணும். இதெல்லாம் சாதிக்கிறதுனா எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. கடைசியாக இந்த நாட்டில் வந்து எவ்வளவு வாய்ப்பு குறைவு இருக்கு. ஆனா அரசாங்கம் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து நினைக்கிறதே இல்லை. நீங்க பார்க்கலாம் பெட்ரோனாஸ் எல்லாம் எத்தனை தமிழகம் வேலை செய்யறாங்க, அரசாங்கம் எத்தனை தமிழகம் வேலை செய்யறாங்க. 1970 வந்து ஒரு தமிழன் பேங்க் இருந்துச்சு, யுனைடெட் நேஷன் பேங்க். இந்த ஆளு வந்தாரு அந்த பேங்கை சாத்தி விட்டான். 1970 2 தமிழ் அமைச்சர் இருந்தாங்க. இந்த ஆளு வந்து ஒரே ஒரு தமிழ் அமைச்சர் தான் இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, ஓ எனக்கு இன்னும் நிறைய ரச்சங்கள் இருக்கு செய்ய இந்த நாட்டுல, நான் ஒன்னும் இருக்கணும். ஆளுங்க சொல்றாங்க போதையா போன்னு சொல்றாங்க. இவரு போக மாட்டாரு. இவரை போக வைக்கிறதுனா இந்த வர்ற தேர்தலில் நீங்க என்ன செய்யறதுன்னு தெரியுது. ஆனா நம்ம இவ்வளவு பேசி நீங்க இதெல்லாம் கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க உங்க கடமையை நீங்க செய்யணும். நான் திருப்பி சொல்றேன். ஒண்ணு, இந்த நாட்டில் வந்து இந்தியருக்கு வந்து மிக குறைவான ஆளுங்க வாக்காளராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் அது கண்டிப்பா சொல்லணும், செய்யணும். இந்த வாட்டி 31ஆம் தேதி வரைக்கும் ஒன்னும் வாய்ப்பு இருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, வர்ற தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கு ரெஜிஸ்டர் ஓட் பண்ண. 2வது, எங்க எதிர்கட்சி நின்றாலும் கூச்சப்படாத ஆதரவு கொடுத்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து நீங்க வந்து அந்த எதிர்கட்சிய வேட்பாளருக்கு வந்து உதவி செய்யுங்க. ரொம்ப வாட்டி நாங்கெல்லாம் எலெக்ஷன் நிற்கும் போது வேட்பாளர் நாங்க ஒண்டியாதான் இருப்போம், எங்க சொந்த ஆளுங்கிட்ட தான் நாங்க செஞ்சுட்டு இருப்போம். ஆனா பொதுமக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அந்த உதவி எங்களுக்கு ரொம்ப வேணும். அந்த நேரத்தில் வந்து ஆளுங்க பத்தாது. ஏன்னா 1974 கூட தத்தோஸ்ரீ சாமியார் வந்து சுமேஷ்பூர்ல எப்படி ஜெயிச்சாருன்னா பொய் ஓட்டுல ஜெயிச்சார், கள்ள ஓட்டுல ஜெயிச்சார். அவர் வந்து அப்ப வந்து ஏறக்குறைய 600 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. ஒரங்காசினி கம்பம்லாம் எங்களுக்கு வந்து ஓட்டிங் ஏஜென்சியே இல்லை. அப்ப வந்து 10 நின்றாரு 1974 ஓட்டிங் ஏஜென்சியே இல்லை. அப்ப வந்து ஒரங்காசினி தான் ஐசிலாம் இல்ல பாருங்க, சும்மா இந்த இது பேலட் பேப்பர்ல வெளியாக்கி அவங்களே கிராஸ் பண்ணி எல்லாம் அவருக்கு போட்டவர் தான் இன்னைக்கு அவர் ஜெயிச்சுட்டு அங்க இருக்காரு. அது யாரு மேல தவறு? பொதுமக்கள் மேல தவறு. அன்றைக்கு வந்து நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து நீங்களும் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் ஓட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டீங்களா இந்த பிரச்சனை வராது. இதெல்லாம் நம்ம செய்யணும். இன்றைக்கு வந்து இவ்வளவு பேர் இந்த ஹால்ல இருக்கிறீங்க. நம்ம ஒன்னும் சாதிக்கிறதுனா இந்த பிரார்த்தனை செய்யற மாதிரி எல்லா கோயில்லையும் இந்த மாதிரி என்ன நேற்று முந்தானேத்து நாளைக்கு விதவிதமான கோயில் எல்லாம் இந்த பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் அதுக்கு போனோம். நம்ம போறது ஒண்டி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பொம்பளைங்களையும் கூட்டு போங்க.